கடகராசிக்காரங்க இந்த ஐப்பசி மாதம் என்ன பண்ணா சிறப்பா இருக்கலாம்? அப்பா காலில் விழுந்து ஆசீர்வாதத்தை உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்குள்ள தடைகள்லாம் தகர்த்தெறிந்து ஜாக்பாட் உங்க வீடு தேடி வரும். எஸ்என் சஸ்டோ 2K நேரல் அனைவருக்கும் சுதா மோகனின் இனிய வணக்கம். நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா ஐப்பசி மாதத்திற்கான ராசி பலன். 12 ராசிக்காரங்களுக்கும் ஐப்பசி மாத ராசி பலன் எப்படி இருக்குன்றத பத்தி நம்ம மோசையா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எங்க சேனலை ஞாபகமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கான ஜோதிடம், ஆன்மீகம் சார்ந்த டிப்ஸ் நிறைய வீடியோ எங்க சேனல்ல போட்டிருக்கோம், பார்த்து பயன்பெறுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஐப்பசி மாதம் பத்தி கொஞ்சம் ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. எஸ்என் சஸ்டோ நேயர்கள் அனைவருக்கும் மோசஸின் இனிய வணக்கங்கள். இன்னைக்கு பார்க்க போற விஷயம் என்னன்னாக்கா ஐப்பசி மாதம். ஐப்பசி மாதம்னாவே பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், குழந்தைகளுக்கு எல்லாமே ஒரு மகிழ்ச்சி வந்துடும். ஏன்னு வச்சுக்கங்களேன், நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நிறைய பலகாரங்கள்லாம் செய்வாங்க. ஏன்னா ஐப்பசி மாதம் அமாவாசைன்றதை நம்ம தீபாவளி திருநாளான தீபாவளியை கொண்டாடுறோம், சரிங்களா? ஸோ இந்த தீபாவளி ஏன் இந்த மாதத்தில் கொண்டாடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நரகாசுரனை வதம் செய்ததுனால நம்ம அதை கொண்டாட்டமாக தீபாவளி கொண்டாடுறோம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மேலும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நிறைய பார்த்தீங்கன்னா முறுக்கு, அதிரசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய இந்த ஃப்ரைட் ஐட்டம், வறுத்த ஆயில் ஐட்டம் உணவுகளை பலகாரங்களை நம்ம பெரும்பாலும் சாப்பிடுவோம். இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அறிவியல் எப்படி இருக்குன்றத ஒரு சின்ன ஒரு விஷய தகவலை மட்டும் பகிர்றோம். ஏன்னா நரகாசுரன் அப்படி நரகம் என்னாவே இங்க குறிப்பிடுவது என்னன்னாக்கா குளிர்ச்சி. நரகத்துல என்ன இருக்கும், எண்ணெய் சட்டில போட்டு வறுப்பா நமக்கு புராணங்கள் நிறைய நமக்கு சொல்லியிருப்பாங்க. குளிர்ச்சி தான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அதிகப்படியான இந்த வியாதிகளுக்கு, இன்னைக்கு சொல்லலாம் குரானிக் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, நீண்ட நாள் வியாதி, இது எல்லாமே உடம்புல அதிகப்படியான குளிர்ச்சி வரும்போது நமக்கு ஏற்படும் என்பதுதான் இன்னைக்கு மருத்துவ ஜோதிடத்துல சொல்லக்கூடிய விஷயம், மருத்துவத்துல சொல்லக்கூடிய விஷயம் அதுதான். ஸோ அதனால என்னன்னாக்கா இனி வர காலம், ஏன்னா ஐப்பசிக்கு அப்புறம் கார்த்திகை மழைக்காலம், அதுக்கப்புறம் மார்கழி குளிர்காலம். ஸோ இந்த விஷயங்களை நாம எதிர்கொள்ளணும். அப்படி எதிர்கொள்வதற்கு தான் நமக்கு என்னன்னாக்கா காலையில பார்த்தீங்கன்னா கங்காஸ்தானம் அப்படின்னு நமக்கு கொடுத்துருவாங்க. காலையில பார்த்தீங்கன்னா எண்ணெய் தேய்ச்சி கங்காஸ்தானத்தை வச்சு குளிச்சுட்டு சூடான உணவுகளை நம்ம சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் பலகாரங்கள் எல்லாமே அதாவது என்ன ஃப்ரை ஆயில். ஏன்னா குளிர்ச்சியை எதிர்கொள்ளணும்னு நம்ம உடம்புல பார்த்தீங்கன்னா ஃபேட் தேவை இருக்கும். அதனாலதான் பார்த்தீங்கன்னா நிறைய குளிர்ந்த பிரதேசங்கள்ல பார்த்தீங்கன்னா நிறைய கொழுப்பு சத்து உள்ள உணவுகள் அதிகமா இருக்கும். நீர்த்தன்மை, கொழுப்பு சத்து உள்ள உணவுகள் அதிகமா இருக்கும். பருவ காலங்களை எதிர்கொள்வதற்கான ஒரு சூட்சும ரகசியத்தையும் இதுக்குள்ள நம்ம முன்னோர்கள் வச்சிருப்பாங்க. அதான் நம்ம பார்த்தீங்கன்னா யம தீபம் அப்படின்னு ஒன்று ஏற்றுவாங்க. ஏன்னா யமன்னாவே குளிர்ச்சி. ஏன்னா அதுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் போனால் ரொம்ப டீட்டெயிலாக போகணும். அதனாலதான் நம்ம யம தீபம் இந்த காலத்துல குளிரை வெப்பத்தால எதிர்கொள்ள தயாராகிக்கணும். அதனாலதான் நமக்கு யம தீபம் ஏற்றுவாங்க. ஸோ இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இவ்வளவு மருத்துவ விஷயங்கள், இயற்கை சார்ந்த விஷயங்களும் இருக்கு என்ற புரிதலோட இந்த ஐப்பசி மாத ராசி பலன்கள் 12 ராசிக்கும் எப்படி எல்லாம் பலாபலன்கள் இருக்கு என்பதை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கடகராசிக்கான இந்த ஐப்பசி மாதத்திற்கான பலன். கடகராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஐப்பசி மாதம் என்ன மாதிரி பலன்கள் இப்ப பார்த்தீங்கன்னா, மாத தொடக்கத்துல பார்த்தீங்கன்னா குரு பகவான் ஜென்மத்துல வர்றார். ஸோ அவர் பாக்கியாதிபதியாக இருக்காரு, 6ஆம் அதிபதியாகவும் இருக்காரு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நீங்கள் கிடைக்க வேண்டிய அனைத்து பாக்கியங்களையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழலுக்கும், நிறைய பேர் என்னன்னாக்கா புதிய குரு மார்க்களை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கோவில் கும்பாபிஷேகத்தில் பங்கேற்கக்கூடிய ஒரு இன்விடேஷன், இல்லைன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கோயிலில் அந்த கும்பாபிஷேகம் பண்ணக்கூடிய அந்த குழு தலைவராக போடுவாங்க. இந்த மாதிரியான புதிய பொறுப்புகள் எல்லாமே வரும். கடகராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா புதிய பொறுப்புகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கு. இல்லைன்னா அரசியலில் இருக்காங்கன்னு வச்சுக்கல, இந்த காலத்தில் என்னன்னாக்கா இந்த பொருளாதாரத்தை இல்லை ஒரு பொருளாதார போஸ்டிங் வரலாம். இந்த பொருளாதாரத்தை நிர்வகிக்கக்கூடிய, பணத்தை நிர்வகிக்கக்கூடிய அந்த பொறுப்புகள், புதிய பொறுப்புகள் வரும். ஸோ கடகராசிக்காரர்கள் இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா மிக சிறப்பான ஒரு காலகட்டம் சொல்லும். ஆனாலும் தனம் சார்ந்த விஷயத்துல ஒரு அழுத்தம், குழந்தைகள் சார்ந்த விஷயத்துல ஒரு அழுத்தம் என்பது ஏற்படும். சில பேருக்கு என்னன்னாக்கா கடன் வாங்கக்கூடிய சூழல் வரும். ஏன்னா சில பேர் என்னக்கா ஒரு பொறுப்பை ஏற்று நிற்பாங்க, அங்க காசு பத்தாம இருக்கும், கடன் வாங்கி கொடுக்க வேண்டிய ஒரு சூழல்கள்லாம் உருவாகும். ஏன்னா ஒரு சில தலைமை பண்புகள் பொறுப்பை உங்களை அலங்கரித்தாலும், இன்னொரு பக்கம் அது ஒரு சிறிய கடனாகவோ குழந்தைகள் சார்ந்த நலனை
பேணி காக்க முடியாம சிறிய தடைகள் பிரச்சனைகளும் சேர்ந்தே வரும். அதனால ஒரு மன அழுத்தம் என்பது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்குமானா கண்டிப்பா இருக்கும். எந்த ஒரு விஷயமும் இல்லை. அதே போல என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டத்தில் குறிப்பா அந்த ஈசானி மூலைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஈசானி மூலையில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு விஷயங்களை சரி பண்ணுவாங்க. புதிய ஒரு ஆன்மீகம் சார்ந்த விஷயம், ஆன்மீகம் சார்ந்த ஒரு போட்டோ உங்க வீட்டில் தேடி வரலாம். இல்லை ஆன்மீகம் அந்த கோயிலில் ஒரு அம்மன் கோயிலில் இல்லை ஏதாவது ஒரு ஆன்மீகம் சார்ந்த போட்டோ இல்லை ஆன்மீகம் சார்ந்த அந்த என்ன சொல்லுவாங்க gift இல்லை சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா தங்க காயின் மகாலட்சுமி போட்ட தங்க காயின் இந்த மாதிரியான ஏதாவது ஒரு ஆன்மீகம் சார்ந்த பொருட்கள் உங்களை வந்து சேரும். உங்க வீடு தேடி வரும். நீங்க எங்க இருந்தாலும் சரி உங்களை வீடு தேடி வரும்னு சொல்ல முடியும். ஸோ இது மாதிரியான நிறைய விஷயங்களுக்கு அதே போல என்னன்னாக்கா இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய தனம் பார்த்தீங்கன்னா எப்போதும் பார்த்தீங்கன்னா அது வீடு சார்ந்தவங்க பேச்சு என்னன்னாக்கா ஏதோ ஒரு வீடு சார்ந்த விஷயம் இடம் சார்ந்த விஷயத்துல இருக்கும். அதில் சார்ந்த அரசாங்கம் சார்ந்த ஒத்துழைப்பு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். ஏன்னா ஏதோ ஒரு ஒரு வீடு வாங்குவதோ இல்லை ஏதாவது டாக்குமெண்ட் இஷ்யூக்காக கடந்த காலகட்டத்தில் செய்த முயற்சிகள் இந்த காலகட்டத்தில் வெற்றி அடையுமான கண்டிப்பாக வெற்றி அடையும். இப்போ என்னன்னாக்கா இதுக்கு முன்னாடி நீங்கள் நேரடி தலையீடு இல்லாமல் மறைமுக தலையீடை செஞ்சுருப்பீங்க. இந்த காலம் நேரடி தலையீட்டின் வழியாக அந்த விஷயங்கள் முழுமையடையும். அதன் மூலியமாக ஒரு தன ஆதாயத்தை பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. மேலும் என்னக்கா வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் என்னன்னாக்கா ஏதாவது ஒரு பொருட்கள் தொலைவதற்கு கண்ணாடி பொருள் உடைவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. கண்ணாடி பொருள் பார்த்தீங்கன்னா வீட்டில் ஏதாவது ஒன்று உடையும். கண்ணாடி இல்லை கண்ணாடி டம்ளரு ஏதாவது ஒன்று பொருள் வந்து கண்டிப்பாக உடையும். மேலும் என்னன்னாக்கா புதிய பொருள் சேர்க்கை இருக்கு. இந்த காலகட்டத்தில் வீட்டில் பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரங்க வீட்டு வாசல்ல ஏதாவது ஒரு அலங்காரத்தை வச்சு அலங்கரிப்பாங்க. வீட்டில் அந்த தோரணம் கட்டுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு தோரணம் நல்ல ஒரு லக்ஸரியா இந்த ஸ்க்ரீன் கட்டன் போடுறது இந்த மாதிரி வாசலை இந்த காலகட்டத்தில் அலங்கரிப்பாங்கன்னு சொல்ல முடியும். வாசல் நல்லா பிரைட்டாக இருக்கணும், வாசலில் இது இருக்கணும் அது இருக்கணும். சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த பெட்டு நிறைய குருவி வாங்கி வைக்கிறது, இந்த பெட் அனிமல்ஸ் சொல்லுவாங்களே குருவி வாங்கி வைக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களும் நிறைய பேர் கடகராசிக்காரங்க வீட்டில் இந்த காலகட்டத்தில் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கு. ஸோ கணவன் மனைவி உறவு என்பது இந்த காலகட்டத்தில் அந்த அளவுக்கு கடந்த காலத்தை காட்டிலும் இந்த காலத்தில் ஓரளவுக்கு ஒரு சின்ன டெவலப்மெண்ட் இருக்கும். ஏன்னா ஒரு தந்தையோட செயல்பாடுகளால தந்தையோட தலையீடுனாலே சில விஷயங்கள் வந்து தேவையற்ற பிரச்சனையாகி ஒரு இழுபறி சூழல் வரும். ஸோ இன்னும் ஒரு மாசத்துக்கு அப்பாவை கொஞ்சம் அமைதியாக்கி வச்சிருக்கு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அவர் வேலையை பார்ப்பாரு, உங்க வாழ்க்கை சுமூகமாக போயிடும். ஏன்னா இப்போ தேவையற்ற அந்த கமெண்ட்ஸ் மூலியமாவே மனைவியை பற்றி இல்லை கணவனை பற்றி ஏதோ ஒரு குறைகளை சொல்லிட்டு இருப்பார். அவர் அது சரியில்லை இது சரியில்லை ஏதாவது ஒரு குறைகள் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த குறைகளுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா அந்த கணவன் மனைவி உறவு என்பது இந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒரு விஷயத்தில் பாதிக்கலாம். சரிங்களா? ஸோ அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க. அப்பாவுடைய விஷயங்களை குறிப்பாக கணவன் மனைவி சார்ந்த இந்த விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. ஒரு மாதம் கழிச்சா தானாக சரியாக போயிடும். சரிங்களா? ஸோ அதுக்கு முக்கியத்துவம் கூட தேவையற்ற பிரச்சனைகளை சிக்க வேண்டாம். கடகராசிக்காரங்களை பற்றி இந்த காலத்தில் திடீர் பயணங்கள் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வெளியூர் வெளிநாடு பயணங்கள் இந்த காலத்தில் இருக்கு. ஏற்கனவே போட்ட பயண திட்டங்கள் வந்து ஏதோ ஒரு காரணங்களுக்காக தடைப்பட்டு போயிருக்கலாம். ஸோ இந்த காலகட்டத்தில் அது மாறி ஒரு சிறப்பான ஒரு தன்மை இருக்கு. அதனால என்னன்னாக்க எதிர்பாராத தொழில் ரீதியான ஒரு வெளியூர் வெளிநாடு பயணங்கள் வந்து இந்த காலகட்டத்தில் ஏற்படும். ரீதியான பயணம் அந்த பயணத்தின் வழியாக மிகுந்த பெரிய ஒரு ஜாக்பாட்லாம் அடிக்கும் சொல்லலாம். ஸோ அதனால யாராவது கடகராசிக்காரங்க வெளியூர் போனீங்கன்னு வச்சுக்கிங்களேன், சும்மா அங்கே வெளியூரில் சொல்லுவாங்களே ஒரு லாட்டரி டிக்கெட் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வாங்கி பாருங்க. வாங்கி பார்த்தீங்கன்னா அதன் மூலமாக மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட் அடிக்கலாம். அதே போல் என்னக்கா இந்த காலகட்டத்தில் அந்த ஆன்லைன் ட்ரேடிங் அந்த மாதிரியான விஷயத்தில் கொஞ்சம் கவனத்தோடு செயல்படணும். ஏன்னா ஆசை நல்லது, பேராசை கெட்டது. ஸோ ஒரு சில விஷயங்களை நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது ஒரு காசு வரும். காசு வருதுன்னு அதிக முதலீடை போட்டு சிக்கிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால கொஞ்சம் கவனத்துடன் செயல்படுவது கடகராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் சிறப்பான பலனை கொடுக்கும். ஏன்னா நம்ம வந்து நல்லதை அதிகரிக்கிறதை காட்டிலும் கெட்டதை குறைத்து கொள்வதே நமக்கு இன்னைக்கு நன்மையா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ அதனால ஆசையோட ஆசைப்பட்ட விஷயங்களோட வாழ்க்கையை சிறப்பாக்கிக்கங்க. இந்த மாதம் உங்களுக்கு ஒரு சிறப்பான மாதமாக அமையும். கடகராசிக்காரங்க இந்த ஐப்பசி மாதம் என்ன பண்ணா சிறப்பா இருக்கும்? கடகராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் சிறப்பான ஒரு மாதமா அமையணும். நீங்க என்னென்ன நீங்க இஷ்டப்பட்ட அதாவது உங்களுக்கு இஷ்ட தெய்வ வழிபாடு
இஷ்ட தெய்வ வழிபாடை நீங்க செஞ்சு பாருங்க, உங்க வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கும். அப்படி இல்லையா, அப்பாக்கு அப்பா காலில் விழுந்து ஆசீர்வாதத்தை மட்டும் வாங்கி பாருங்க. அப்பா காலில் விழுந்து ஆசீர்வாதத்தை கணவன் மனைவி இருவரும் இருந்தால், திருமணமாக தான் கணவன் மனைவி இருவரும், திருமணம் ஆகாதவங்கள வாங்கி பாருங்க. அப்படி இல்லையா, அப்பாவுக்கு ஒரு செருப்பு வாங்கி கொடுத்து பாருங்க. அப்பாவுக்கு நீங்க செருப்பு வாங்கி கொடுத்தாவே உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்குள்ள தடைகள்லாம் தகர்த்தெறிந்து ஜாக்பாட் உங்க வீடு தேடி வரும். செஞ்சு பாருங்க, வாழ்க்கை சிறப்பா இருக்கும்.